அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஐக்கிரவரை வழிபாடு செய்வதனால குழந்தைகளுடைய படிப்பு மேற்படுங்க, பதவி உயர்வு கிடைக்குன்னாலும் ஐகிரிவரை வழிபடலாம். ஐகிரிவருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் தாங்க ஐகிரிவர். இந்த ஐகிரிவர் வந்து இப்போ நம்ம புதன்கிழமை தோறும் வழிபடலாம். இல்லைன்னா திருவோண நட்சத்திரத்து மாதந்தோறும் வர திருவோண நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யலாம். இவரை வழிபட குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும். நிறைய பசங்க படிச்சுட்டு பரீட்சைக்கு போகும்போது அவங்களுக்கு அங்கே மறந்துடும். அந்த மாதிரி மறதி இல்லாமல் படித்த படிப்பு மனசில் நின்று தெளிவாக பரீட்சை எழுதி நல்ல ஒரு மார்க் வாங்கிறதுக்கு இவரை நம்ம வழிபடலாம். பொதுவாக வந்து குழந்தைங்க வந்து நிறைய பேர் வீட்டில் புக் எடுத்தால் படிக்காமே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த ஐக்கிரிவரை குழந்தைகள் கூட கூட்டிகிட்டு போய் கோயிலில் போய் வழிபடலாம். இல்லை வீட்டில் இருந்தாலும் நம்ம ஐக்கிரிவர் படம் இருந்ததுன்னா புதன்கிழமை தோறும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு காலையில் செய்யலாம். இல்லை உங்களுக்கு சாயந்தரம் தான் முடியும் பூஜை செய்ய முடியும்னா சாயந்தரமும் செய்யலாம். எந்த டைம் சௌரியமாக இருக்கோ அந்த டயத்தில் பூஜை செய்யலாம். பூஜை ரூமில் இருக்கிற ஐகிரிவர் படம் வச்சுருந்தீங்கன்னா ஐகிரிவர் படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்ல மணமுள்ள மலர்களை போடணுங்க. அதாவது வந்து பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இந்த மாதிரிலாம் பூ வச்சு அவருக்கு நெய்வேத்தியமாக பாலில் கொஞ்சம் கற்கண்டு போட்டு பாலும் வச்சுட்டு தேன் கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதை நம்ம வந்து ஒரு அகல் விளக்கேற்றி, அதாவது ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி இட்டு தீபமேற்றி வச்சுட்டு மனதார வழிபடலாம். ஐகிரிவருடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். அப்படி ஒன்றுமே தெரியலனா கூட நம்ம வந்து ஓம் ஹைகிரிவர் போற்றி, ஓம் ஹைகிரிவர் போற்றி சொல்லி 108 தடவை சொல்லி மலர்களை எடுத்து அர்ச்சனை பண்ணி மனசார வழிபடலாம். இவருக்கு முக்கியமாக ஏலக்காய் மாலை கோர்த்து போடணுங்க. அது படிக்கிற பசங்க வந்து ஏலக்காய் மாலை அவங்க கையால் கூட கோர்த்து போடலாம். இல்லைன்னா அவங்களுடைய அம்மா கூட அதை செய்யலாம். அது வந்து ஒற்றைப்படை எண்ணெயில் கோர்க்கணுங்க. 11, 21 அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணெயில் எண்ணிக்கையில் கோர்த்து இந்த ஏலக்காய் மாலை வந்து அவருக்கு போடணும். ஏலக்காய் மாலை போட்டுட்டு அடுத்த நாள் அந்த இப்போ வந்து புதன்கிழமை நீங்கள் ஐக்கிரிவருக்கு போட்டு வழிபடுறீங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து அந்த மாலையில் போட்டிருக்க ஏலக்காவை எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் சைவ சமையலுக்கு, அதாவது ஒரு பால் பாயசம் வைக்கவோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேன் வச்சு நீங்கள் வழிபடுறீங்க, அந்த தேனை பூஜை கழிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும்போது அவருடைய அருளால் படிப்புங்கிறது நம்ம படித்த படிப்பு மனசில் அப்படியே நிற்கும். பதவி உயர் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க இருக்க எல்லா வீட்லேயும் ஐகிரிவர் வழிபாடு கண்டிஷனாக செய்ய சொல்லுங்கள். அந்த ஐகிரிவர் படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, பெருமாள் தாங்க ஐகிரிவராக வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பெருமாள் படம் இருக்கலாம். அந்த பெருமாள் படத்துக்கு இந்த மாதிரி மாலைகள்லாம் போட்டு துளசி மாலைகள் போட்டு தூபதீபம்லாம் காட்டி கூட ஐகிரிவரை மனசால நினச்சி விளக்கேற்றி வச்சுட்டு நெய் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம வழிபடலாம். இப்படி செய்கிறவங்க வீட்டில் வழிபடலாம். வீட்டில் பக்கத்தில் தான் ஐகிரிவர் கோயில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்கு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே தேன் வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஐகிரிவருக்கு சாமிக்கிட்ட தேன் வச்சு அவங்க வந்து அந்த ஒரு நெய்வேத்தியம் மாதிரி செஞ்சு அவங்க தருவாங்க. அந்த தேனை வந்து பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல படிப்பு வருங்க. அங்கேயும் நம்ம வந்து ஒரு அகல் தீபத்தில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபமேற்றியும் வழிபடலாம். ஏலக்காய் மாலை வீட்டிலேருந்து கோர்த்து கொண்டு கூட அந்த ஐகிரிவர் கோயிலில் கொண்டு கொடுக்கும்போது அவங்க அந்த அங்கே இருக்க பூசாரி வந்து அந்த ஐகிரிவர் சாமிக்கு போடுவார். போட்டு மனசார வழிபட்டுட்டு நீங்கள் வரலாம். இப்படி ஒவ்வொரு மாதத்தில் வர்ற திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கும் வழிபடலாம். இன்னும் வாரம் புதன்கிழமையும் வழிபடலாம். இதுபோல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போதே பிள்ளைங்களுடைய படிப்புனாலும் சரி அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும். அது மாத்திரம் இல்லை, வேலைக்காக, பதவி உயர்வுக்காக, என்ன இந்த படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயத்துக்கும் அவரை நம்ம வழிபடலாம். ஏன்னா நல்ல புத்தியை கொடுப்பாரு, நல்ல படிப்பு செய்து கொடுப்பாரு. இப்போ வந்து ஐகிரிவர் வந்து நம்ம வந்து அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக அவருடைய மனைவி லட்சுமி வந்து மடியில் இருந்து அருள் பாவிச்சாங்க அப்படின்னு ஒரு புராண கதையே இருக்குது. இப்போ நம்ம ஐகிரிவரோடு சேர்ந்து
லக்ஷ்மின்னு தெரிஞ்சதில் நம்ம வணங்கும்போது நமக்கு வந்து செல்வ செழிப்பும் இருக்குங்க. கல்விக்கு முக்கியமாக ஐகிரிவரை நம்ம வழிபடுறோம். இந்த ஐகிரிவரோடு சேர்ந்து அங்கே அம்பாளும் லக்ஷ்மி அம்பாளும் மடியில் இருந்து அந்த மாதிரி உள்ள ஒரு கோயில் இருக்கும்போது அங்கே போய் வழிபடும்போது நமக்கு செல்வ செழிப்பும் அதிகமாக இருக்குங்க. தொடர்ந்து இது போல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட நீங்கள் வந்து ஐகிரிவர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். நீங்களும் கூட போய் அவங்களுக்கு செய்யுங்க. செய்யும்போது சகல விதமான ஒரு பதவி உயர்வும் கிடைக்கும். குழந்தைகளுடைய படிப்பு வந்து நல்ல ஒரு மேல்நோங்கி இருக்குங்க. நானும் உங்களுக்காக ஐகிரிவரிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் நல்ல உயர் பதவியும் கிடைக்கட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.